வெல்கம் டு த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஒலரல் கேர்ள் வித் மீ ஆர்ஜே ஷாம்லா. பொதுவாக நம்மளுடைய ஒலரல் கேர்ளில் கடந்த 11 எபிசோட்ஸாக நான் மட்டும் தனியாக உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், லவ் பற்றி, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி. பட் இன்னைக்கு இந்த ஒலரல் கேர்ளில் இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷனாக மாற்றுறதுக்காக வி ஹேவ் மாலினி ஜீவரத்னம் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாலினி ஜீவரத்னம் அப்படின்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வரும். அவங்க ஒரு போல்டான நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு டைரக்டராக இருக்காங்க, ஆக்டராக இருக்காங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்டாக வர இருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி உலகத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், மாலினினா இதுதான்ப்பா, இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? மாலினிக்கு நிறைய வெர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க கிட்ட காமிக்கிற வெர்ஷன் அப்படிங்கிறது அது ஒர்க் ஓரியன்டா இல்லை ஆர்ட் ஓரியன்டா இருக்குது. ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் வேற ஒரு ஆளாக இருப்பேன். ஸோ மாலினி ஜீவரத்னம் உடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேட்டிக்காரி, அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து வை சோ ஸ்ட்ரெயிட், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் ஸ்க்ரீனிங் ஆகிருக்கு. பட் இந்த கதைகளுக்கான தேடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. சில பேருக்கு அது லைஃபாக இருக்கலாம், சில பேருக்கு அது ஸ்டோரி புக்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு எதை பார்த்து ஒரு ஐடியா, ஒரு கதைக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக என்னது? ரியல் லைஃப் தான். நம்ம ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயங்கள் இல்லை பார்க்குற மனுஷங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிற எனர்ஜி, இதெல்லாம் தான் ஆர்ட் ஃபார்மாக மாறுது. ஸோ நான் பார்க்குற மனுஷங்க, அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் எனக்கு டாக்குமெண்ட்ரிக்கு ரொம்ப சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குது. இந்த ஜூன் மந்த் வந்து இட்ஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ரைட் மந்த் ஆஃப் தி இயர். ஒவ்வொரு நியூ இயர் அன்னைக்கும் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கும்போது ஒரு மாற்றம் இந்த வருஷத்தில் எனக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் நம்ம இருப்போம். அப்படி ஒவ்வொரு ஜூன் மந்த் வரும்போதும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் மாறணும், எனக்கு இது மாறணும் அப்படின்னா என்ன விஷயம்? எனக்கு, எங்களுக்கு, எங்களை போல இருக்கிற எத்தனையோ பேருக்கு மேரேஜ் ஈக்குவாலிட்டி வரணும். அதுதான் பெரிய கணா. ஜென்ரலாக வைடரான ஆடியன்ஸ்க்கு சினிமா அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை பொழுதுபோக்கு, வாட் எவர் வி வாண்ட் டு கால் இட். மாலினிக்கு சினிமானா என்னது? மாலினிக்கு சினிமானா ஒரு பெரிய கம்யூனிகேஷன் ஸ்பேஸ். என்னோட தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையும் பேச மறுத்த விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ். புக்ஸ் நிறையா படிப்பீங்களா? புக்ஸ் படிப்பேன், அது நிறையாவா கம்மியான்ட்டு கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஒரு சில புக்ஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஒரு வார்த்தை என்ன அதுக்கு தூண்டினது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? நான் சென்னை வர்றதுக்கு காரணம், விகடனில் வீணா கந்தசாமியோட ரைட்டர் வீணா கந்தசாமி அவங்களோட ஒரு வரி ஒன்று இருந்தது. எனக்கு இந்த கோட் ரொம்ப பிடிக்கும். ஒரு சொல்குள்ளே இருக்கிற மந்திரம் இருக்குல்ல, அந்த சக்தி நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விடும் அப்படின்ட்டு. ஒரு 500 பக்க நாவல், 1000 பக்க புத்தகங்களை விட ஒரு சொல் நம்மளை மாற்றுங்கிறதுல பெரிய நம்பிக்கை இருக்குது. அடங்கமறு, அடக்குமுறை காட்டுபவர்களிடம் அடங்கமறு அப்படின்ட்டு. ஸோ அந்த சொல் தான் என்னை சென்னை தூக்கிட்டு வந்ததுன்னு நம்புறேன். நவதன், இப்போ கொஞ்சம் சில் ஆக்குறதுக்காக, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்குறதுக்காக உங்க ஃபீல்ட்லயே ஒரு சில கேம் செக்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சில் தான். சின்ஸ் யூ ஆர் ஸ்டோரி டெல்லர், ஒரு ரைட்டர் அப்படின்றதுனால நான் ஒரு லைன் சொல்லுவேன், இந்த ஸ்பின் த டேல் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த செக்மெண்ட் தான். நான் ஒரு ஓப்பனிங் லைன் ஒன்று சொல்வேன், அதுல இருந்து அந்த கதை எப்படி போகும் உங்க இமேஜினேஷனுக்கு நீங்க கண்டினியூ பண்ணும். பட் யூ ஹேவ் 4 ஹர்டில்ஸ். இதுல இருந்து ஏதாவது ஒரு கார்டை நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? நான் கை தட்டும் போது நீங்க ஏதாவது ஒரு கார்டை பிக் பண்ணணும். அதுல இருக்கிற விஷயத்த உங்க ஸ்டோரியில இன்கார்பரேட் பண்ணி அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணணும். என் பிரெயின் அவ்வளோ ஆக்டிவா இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். 20 வயசு பையன் ஒரு இருட்டான ரூம்ல தனியா உட்காந்துருக்கான். தூரத்துல ஒரு டோர் தெரியுது, அதை ஓபன் பண்ணி வெளியில போகணும்னு நினைக்கிறான். அதுல இருந்து யூ கேன் கண்டினியூ. ஒரு 20 வயசு பையன், ஒரு இருட்டார தனிமை, ஒரு கதவு. இந்த தனிமை அவனுக்கு நிம்மதியாக சாபமானு தெரியல. ஆனால் உள்ளே இருந்தால் பாதுகாப்புன்னு நினைக்கிறான். ஆனால் அது ஒரு சரண் அவனுக்கும் தெரியலை. தெரியாத அவனுக்கு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் வெளி உலகத்தில் இருக்குது. ஆனால் அந்த கதவை திறந்தா பூதம் இருக்குமா இல்லை வாழ்க்கை பறக்குமான்னு தெரியாது. ஓகே, எனி கார்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதும் நம்ம கேமராவில் காட்டிடலாம் ஆடியன்ஸ். ஓகே, பூதத்துக்கு பயந்து வெளியில் போகாமலும் இருக்கலாம். ஒரு அழகான வாழ்க்கைக்காக வெளியில் போகணுன்னு ஆசைப்படலாம். ஆனால் இந்த பூதங்கள் எல்லாம் ஒன்று கூடி சத்தமாக சிரிக்கிற சத்தம் வெளியில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் வெளியில் அவனுக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது. இப்போ வெளியில் இந்த சத்தம் ரொம்ப அதிகமாக, இந்த பேய்கள் பூதங்கள் எல்லாம் கத்தி சிரிக்கிற சத்தம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அவன் அந்த கதவு வாழ்க்கையில் எப்போவுமே திறக்க வேணான்னு நினச்சிக்கிட்டே இருக்கான்.
நெக்ஸ்ட் கார்டு எடுக்கலாம். மேக் திஸ் ஆஸ் அ சட்டையர் ஆர் அ ஃபனி ஜானர். ஓகே, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஒரு நாள் அந்த பேய்களோட பூதங்களோட சிரிப்பு சத்தம் அடங்குது. அந்த இருட்டு அறையில் அந்த 20 வயசு சிறுவனோட கத்தி சிரிக்கிற சத்தம் கேட்குது. இவன் சிரிக்கிற சத்தம் அதிகரிக்க அங்கே சிரிக்கிற சத்தம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் படார்னு கதவு திறந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. ஓ, என்னது? இன்ட்ரடியூஸ் a நியூ கேரக்டர். ஓகே. இப்போ அவன் சத்தமா சிரிக்க சிரிக்க இந்த உலகம் இவனை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்க்க ஒரு டாக்டர் உள்ள வர்றார். அந்த டாக்டர் கிட்ட அவன் கேட்குறான், டாக்டர் எனக்கு வெளியில் வரணும்னு தோணுது, ஆனால் வெளியில் வந்தால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இப்படி தனிமையில் சிரித்து சிரித்து என்ன பைத்தியம்னு சொல்கிறாங்க. பைத்தியம்னா முதல்ல என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, லாஸ்ட் கார்டு என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, பைத்தியமாக இருக்கிறது தப்பு இல்லை, வெளியில் இருக்கிற பைத்தியங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு. ஓகே, டன். கடைசி கார்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த டாக்டர் வந்து அவன் முன்னாடி ஒரு கத்தியை வைக்கிறார். வச்சுட்டு இது பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது கத்தி அப்படிங்கிறான். உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, நல்லா பாரு அது ஒரு பேனா அப்படின்னு. டாக்டர் நான் பைத்தியமா நீங்கள் பைத்தியமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், டாக்டர் நல்லா பாருங்க அது கத்தி, நீங்கள் எத்தனை முறை கத்தி கத்தி சொன்னாலும் அது கத்தி தான், பேனாவாக முடியாது அப்படின்ட்டு. உடனே அவர் திரும்ப திரும்ப அவன் சலிப்படைகிற அளவுக்கு அது பேனாதான் 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 பேனாதான்னு சொல்லும்போது இவன் கத்த ஆரம்பிச்சு, அறிவு இருக்கா இல்லையா அது கத்தி அப்படிங்கிறான். உடனே அவர் ரொம்ப அமைதியாக அவனை பார்த்துட்டு, இது உனக்கு கத்தியா தெரியுதா? எனக்கு தெரியறதில்ல டாக்டர், அதோட உண்மை அது கத்தி தான். அதோட உண்மை என்னன்னு உனக்கு தெரியுதில்ல. இந்த உலகம் அதை பேனான்னு சொன்னாலும் அதுக்கு வேற ஒரு பேர் வச்சாலும் அதோட உண்மை உனக்கு தெரியும்ல. அதான் நீ, உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ வெளியில நடந்து வா. அந்த கதவு திறக்கப்பட்டுச்சு. அந்த கத்தி ஒரு நாள் பேனாவா என் கையில வந்து நின்றுச்சு. வெளியில இருக்கிற பூதங்களோட சிரிப்பு சத்தம் அடங்குச்சு. என் வாழ்க்கையில எனக்கு அந்த டாக்டர் சொன்ன அந்த கத்தி பேனா கதை இன்னைக்கு இருட்டுல இருந்து நான் வெளிச்சத்துல நின்று பேச உதவியா இருந்திருக்கேன். என்னோட 20+ நான் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போயிருந்தேன். இது ஆமாம், அப்போ நான் கம்மிங் அவுட் ஆக பயந்த நடுங்கின அந்த டைம். அப்போ அதோட மெயின் டாக்டர் வந்து எனக்கு மருந்து கொடுத்து இது ஒரு நோய் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நோய் கிடையாது, பீயிங் மீ, மை செக்ஷுவாலிட்டி, மை ஜெண்டர், அதான் நான். ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்னொரு டாக்டர், அவருக்கு இந்த கிளினிக் வராதேன்னு சொல்லவும் முடியல. நான் இதுதான், இதுக்காக நீ மருந்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத என்கிட்ட சொல்லவும் முடியல. ஆனால் அவர் என் கண்ணு முன்னாடி ஒரு பேனாவை வச்சு அது கத்தியா சொன்னார். நான் உங்க முன்னாடி ஒரு கத்தியை வச்சு பேனாவாக்குன்னு. ஒரு பேனா கத்தி அப்படின்றத சின்ன விஷயத்த வச்சு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அதுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதை இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் தான் காரணமா? ஆமாம், நம்ம எழுத்து ஒரு பெரிய ஆயுதம். ரஞ்சித் அண்ணா சொல்வார், நம்ம உடம்பு ஒரு பெரிய ஆயுதம், நம்ம கடினமாக உழைக்கணும், போராடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம எழுத்து ஒரு பெரிய பேனா, அது காவு வாங்குறதுக்கு பதிலாக களை எடுக்கணும். இங்கிலீஷில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்தது. அந்த சீரீஸனுடைய கடைசி சீசன் நான் பார்த்தேன். அதில் நிறைய எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அண்ட் இன்னும் சில மக்கள் வந்து அந்த காலேஜில் படிக்கிறாங்க. அப்போது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இதில் ஆண் பெண் அப்படின்ற ரெஸ்ட் ரூம் இருக்குது, நான் பைனரி, நான் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஸோ இதே கேள்வியை நீங்கள் உங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா, இல்லை வேறு யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? ரெஸ்ட் ரூமுக்கு ஆம்பளை ரெஸ்ட் ரூம், பொம்பளை ரெஸ்ட் ரூம் அப்படின்னு வைக்கிறத விட, இந்த சமூகம் சொற்கள், பேச்சு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறியீடுகளால் உருவாகின சமூகம் தான். வரலாறாக ஒரு ஹிஸ்டாரியனாக சொல்லணுன்னா, இங்கே டாய்லெட்டுக்கு மேலே அது இந்தியன் டாய்லெட்டா, வெஸ்டர்ன் டாய்லெட்டா, இல்லை எந்த உடலுக்கு ஏற்ற டாய்லெட்டுங்கிற ஒரு குறியீடு இருந்தால் போதும். அதுக்கான மனுஷங்க அதுக்குள்ளே போயிட்டு வர போகிறாங்க.
ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து 10 டாய்லெட் வச்சாலுமே அதுக்கு மேலே ஒரு சிம்பிள் வச்சா போதும். அந்த குறியீடு எந்த உடலுக்கு ஏற்றதோ அந்த உடல் உள்ளே போயிட்டு வரப்போகுது. அவ்வளோதான் பெரிய மாற்றமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஆம்பளை பொம்பளைன்ட்டு டாய்லெட் லிஸ்ட்டு வச்சா நீங்கள் ஜென்டருக்காக நீங்கள் ஒரு 50 டாய்லெட் கட்டணும். 50க்கு மேலே 100க்கு மேலே இப்போ ஜென்டரு வந்து லிஸ்ட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஜென்டரே இல்லாத எனக்கு எங்கே டாய்லெட் வைப்பீங்க? அந்த டாய்லெட்டுக்கு என்ன பேர் வைப்பீங்க? இந்த நியூட்ரல் டாய்லெட்ஸும் சரி, இந்த டாய்லெட்டோட வடிவங்களை வச்சு டாய்லெட் வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ, உலகத்தில் சில நாடுகளில் ஒரே ஒரு ப்ரொனவுன் தான் இருக்குது. அந்த ப்ரொனவுன் என்னன்னா, மனுஷங்களுக்கு ஒரு ப்ரொனவுன், மற்ற உயிர்களுக்கு ஒரு ப்ரொனவுன். அவங்க மொழியில இப்போ அவங்க அப்படிங்கிறது தான் அவங்க ப்ரொனவுன். அவன் அவள்லாம் கிடையாது, அவங்க அவங்க. அது இந்த 2 ப்ரொனவுன் மனுஷன் வாழ்றதுக்கு போதும்ல. உங்களையும் அவங்கன்னு நான் சொல்லலாம், கேமராமேனையும் அவரையும் நான் அவங்கன்னு சொல்லலாம். புரியுதுல்ல? இந்த அவன் அவளுக்குள் அடங்காத மனுஷ வாழ்க்கையோட உண்மை நம்ம முகத்துல அறையும் போது நம்ம எல்லாருமே அவர்களா மாறும். அந்த அவர்கள்ங்கிற ப்ரொனவுன் இந்தியாவோட ப்ரொனவுனா மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இப்போ செக்ஷன் 377 அப்படின்றது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சிட்டியில இருக்கிறவங்க, இன்னும் டவுன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அவேர்னஸ் இருக்கு, படங்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னுமே குக்கிராமம்னு சொல்ல முடியாது, ஓகே, வில்லேஜஸ்ல இருக்கிறவங்க, அறியாமையில இருக்கிறவங்கன்னு வேணா சொல்லலாம், அவங்களுக்கு இதெல்லாம் இயற்கைக்கு முரணானது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா? இல்ல, இந்த தாட்டை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ விதைச்சிட்டு இருக்கோம். டாக்குமெண்டேஷனை நிறையா தமிழ் குடிகளோ இல்லை கன்னட மலையாள இல்லை மற்ற மொழி சார்ந்த மக்களோட ஆதிக்குடிகளையோ நீங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை தேடும்போது ட்ரைபுக்குள்ள இந்த குயர் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக அவங்க அதை பற்றி அதிகமாக டிஸ்கிரிமினேஷன் இல்லாத சமூகமாக இருந்திருக்கு. இந்த நீங்கள் சொல்கிற குக்கிராம மக்கள் அவங்க வந்து அதிகமாக புள்ளி பண்ணுற ஆட்களாக இருந்ததில்லை. இல்லை, இந்த மெட்ரோபாலிட்டன், இந்த வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிற இந்த வெள்ளைக்காரன் போட்ட சட்டத்தினால நம்ம ஹோமோஃபோபிக்காக நிறையா ஆயிட்டோம், டிரான்ஸ்ஃபோபிக்காக ரொம்ப நிறையா ஆயிட்டோம். என்னுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒருத்தவங்க வெளியில வரதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு செயல் என்னவா இருக்கணும்? சரி, நான் இதுவரைக்கும் பேசாத சில விஷயங்களை இந்த இன்டர்வியூவில் பேசலான் இருக்கேன். லேட் ஏஜ் கம்மிங் அவுட், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஒரு 30 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே தான் அவங்க ஜெண்டர் என்னன்னே தெரியும். ஓகே. இல்லைன்னா அவங்க செக்ஷுவாலிட்டி இதுதான், இல்லை அவங்க ஒரு கே, ஒரு பைசெக்ஷுவல், இல்லை எனக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டே இல்லாத நான் ஒரு ஏசெக்ஷுவல் அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஏஜில் தெரியும். அவங்கள வீட்டில் இருக்கிறவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க அப்படி கம்மிங் அவுட் ஆகும்போது சேம் குயர் கம்யூனிட்டியுமே நீ போய் சொல்கிற, நீ சொல்கிறதா இருந்தால் நீ 12-13 வயசுல எல்லாம் சொல்லியிருக்கணும். 30 வயசில் நீ எப்படி ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சொல்லலாம்? 30 வயசில் நீ எப்படி டிரான்ஸ்ன்னு வந்து சொல்லலாம்? அதான், அது எந்த வயசுல வேணாலும் அவங்களுக்கு அந்த புரிதல் வரும்ல. ஆமா, நமக்கு அந்த புரிதல் பிறக்கிறதுக்கே வயசாகும் ரொம்ப. சிலருக்கு வந்து சில பிள்ளைங்களுக்கு பருவம் அடைதல் அப்படிங்கிறது சில பெண் பிள்ளைங்களுக்கு 10 வயசுல நடக்கும், சில பிள்ளைங்களுக்கு 16 வயசுல நடக்கும். நிறைய மித்து இருக்கு. இப்ப டிரான்ஸ்க்கு வந்து இந்த சொசைட்டி வந்து சில விஷயங்கள் வச்சிருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் லெஸ்பியனா நான் என்ன உணர்ந்த போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட நான் கேன்னு ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற போது, நீ வயசுக்கு வந்தியா அப்படி கேட்டாங்க. வயசுக்கு வர்றதுக்கும் கேயா இருக்கிறதுக்கும் இல்லை வயசுக்கு வர்றதுக்கும் டிரான்ஸா மாறுறதுக்கும் என்ன சம்மந்தம்? மேபி அவங்க என் மேல இருக்கிற அக்கறை இருக்கு, பட் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சமூகம் ஒரு எஜுகேஷனை பண்ணி வச்சிருக்கு, அந்த எஜுகேஷனை தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. நான் வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி, குயர் கம்யூனிட்டி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான். நான் அது ரிலேட்டடாக ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு இல்லை, அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் படித்து யூடியூப் வீடியோஸ் படித்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தாண்டி உங்களை மாதிரி மக்கள்கிட்ட பேசுறது அது மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை வேற ஏதாவது வழி இருக்கா தெரிஞ்சுக்க? இந்த சமூகம் சர்ச் பண்ணாமலே ஹோமோஃபோபியாவை தெரிஞ்சுக்கிச்சு. ஓகே, சர்ச் பண்ணி மனுஷங்க மேல இருக்கிற அன்பை தெரிஞ்சுக்க தெரியலைன்னா அது லேக் ஆஃப் எம்பத்தின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொருத்தருக்கு வலிக்குமே அப்படிங்கிற. இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்குங்க, சில குழந்தை வளரும்போது ரொம்ப வன்முறையாக பார்த்து, வன்முறையாக கேம் விளையாண்டு, வன்முறையாக சினிமா பார்த்து இப்படி தான் வளருது. அது வந்து வீட்டில் யாரையாவது அடித்தா கூட
அந்த குழந்தைய எப்படி வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா அது சின்ன குழந்தை அப்படின்னு. அப்படி இல்லை, அது குழந்தையா இருந்தாலுமே அதை அடிக்கக்கூடாது. அந்த பாட்டிக்கு வலிக்கும், அந்த வேலை பார்க்குற நானிக்கு வலிக்கும். அது புரியல. அந்த எம்பத்தியோட குழந்தைங்க வளர்க்கப்படணும். குழந்தைங்கள விட வயசானவங்களுக்கு எம்பத்தி ரொம்ப அவசியம் தேவை. ஒரு சில படங்கள் பார்த்தோ இல்ல வெப் சீரிஸ் பார்த்தோ எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அப்ப நீங்களும் அந்த கம்யூனிட்டியில ஒருத்தரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ப்ரைட் வாக் போகணும், எனக்கு அந்த கம்யூனிட்டியில இருக்கிற மக்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தாலும் ஏன் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, அப்ப நீயும் அந்த கம்யூனிட்டியில ஒருத்தவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க பட் நானும் வந்து அஸ் அ கவுண்ட் பீப்புளா நான் சப்போர்ட் பண்றேன். அதனால வந்து நான் ஒரு லெஸ்பியனாவோ நான் ஒரு கேவாவோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா? எல்ஜிபிடி கம்யூனிட்டினா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? குயரான்னு கேக்குறாங்க, உங்க பதில் என்ன? குயரான்னு கேக்குறாங்கன்னா நான் குயர் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க தெரியலன்னு சொல்லிடலாம். அப்படிங்களா? ஏன்னா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியலங்கிற பதில் தான் முதன்மையா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஜெண்டர் என்ன, செக்ஷுவாலிட்டி என்னன்னு, அதுக்கான பேரு, அதுக்கான டைப், அதுக்கான லைக் என்ன சொல்றது விஷயங்கள் வர்ற வரைக்கும் நம்ம யாரும் நமக்கே தெரியாது. நம்ம நான் ஏன் இது கேக்குறேன்னா, முக்கியமா சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு ரொம்ப சில பேர் தான் சப்போர்ட். நீங்க குயர்னு கேட்டா தெரியலன்னு தான் சொல்லணும், லெஸ்பியன் கேயான்னு கேட்டா நீங்க இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் ஏன் நீ போய் சப்போர்ட்? ஏன்னா இந்த கேள்வி வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் ப்ரைட் வாக் அப்போ நாங்க வந்து போலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா போய் ப்ரைட் வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற? அப்ப நீ என்ன லெஸ்பியனா இல்ல கேயா? உனக்கு எதுக்கு அந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த நான் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? உனக்கு என்ன இந்த அக்கறை? நான் அப்படியே கேயா இருந்தா என்ன பண்ண? உன் வீட்டு பொண்ணு கொடுக்க போறியா? ஓகே. இல்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இல்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறனால எனக்கு மாசம் 5000 பேங்க்ல போட போறியா? ஒன்றும் இல்லைல்ல. உனக்கு என்ன அக்கறை? அப்படி நான் கேயா, ஸ்ட்ரெயிட்டா, இந்த சாதியா, இந்த மதமா, இந்த நிறமா, இந்த மொழியா, பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, என் அட்ரஸ் என்ன, உனக்கு இது கொஞ்சம் பவுண்டரிஸ், உன் லிமிட் என்னவோ அவ்வளோ பேசு. உன் பவுண்டரிஸ் தாண்டி நீ பேச வேணாம். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா கூட என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ப்ரைடுக்கு போனா நீ கேயான்னு கேட்குறீன்னா நான் தான் உன்னை பத்தி யோசிக்கணும் முதல்ல. ப்ரைடு வந்து எல்ஜிபிடி மக்கள் தான் போகணும்னு இல்லை, ஒரு கேயோட ஃப்ரெண்ட் போகலாம், அவங்க கொலீக்ஸ் போகலாம். ஏன்னா நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்னா, இப்போ ஒரு நிறைய பேர் வந்து கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஜெனுவனாவே வராங்க. ஆனா இந்த கேள்வி என்ன சுத்தி இருக்குமோ அப்படின்ற காரணத்துக்காக கம்மிங் அவுட் ஆகுறது இங்க ஒரு பெரிய பேஜா பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, நான் வந்து எல்ஜிபிடியை சப்போர்ட் பண்றேன்னா முதல்ல அவனை எப்படி அடிக்கலாம்னா, நீயும் கே தான் அப்படின்னு அடிக்கி அவன் சப்போர்ட் சிஸ்டத்தை உடைக்கலாம். அவன் வந்து சப்போர்ட் பண்றதை நிறுத்திடுவான். ஐயோ, இன்னொரு முறை கேக்கு சப்போர்ட் பண்ணா நம்மள கேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. அப்படி நீ சப்போர்ட் பண்றதை நிறுத்தினாலே நீ சப்போர்ட்டர் கிடையாது. அப்ப நீயும் பயந்து போயிட்ட. உனக்கு ஆலியர்ஷிப் கம்மிங், ஒரு ஆலியா நீ கம் அவுட் ஆகிறதுக்கும் உனக்கு ஃபியர் இருக்கு. அப்போ உனக்குள்ள தடுமாற்றம் இருக்கு. அப்போ ஆப்போசிட் சமூகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கேயா வெளில வந்தா என்ன சொல்லி அடிக்கலாம், சப்போர்ட்டரா வெளில வந்தா என்ன சொல்லி அடிக்கலாம், ஒரு கேயோட பேரண்ட்னு சொன்னா அவங்கள என்ன காசிப் பேசி அடிக்கலாம். ஸோ இவன் செம்ம தெளிவா இருக்கான். நீ எப்படி நீ என்ன எல்ஜிபிடி சம்பந்தமா நீ என்ன பேசினாலும் உன்னை என்ன சொல்லி அடிக்கலாம், தெளிவா இருக்கான். அப்படி தெளிவா இருக்கிறவன் கிட்ட நீங்க அவனுக்கு அவ்வளவு லைக் என்ன சொல்றது அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம கொஞ்சம் திமிரா இருக்கிறது தப்பு இல்லை. அப்படியா? ஆமா, திமிரா அவனை குழப்பத்திலேயே விட்டுருங்க. ஓகே, தெரியலன்னு சொல்லிடலாமா? அப்போ யாராவது கேட்டா நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் போடா. நீ சார வர குழம்பிட்டே இருப்போ. என்னையே டிரான்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள பயங்கரமா ஒடுக்குறாங்க. டிரான்ஸ்ன்னு அக்செப்ட் பண்றது இல்ல. நீ யாரு சொல்லு, நீ யாருன்னு சொல்லுன்றாங்க. எனக்கு இப்ப தெரியாது, ஃபியூச்சர்ல தெரிஞ்சா கூட நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? போ. அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஓகே, இது எப்படி இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ் விமன், டிரான்ஸ் மென். இதை தாண்டி நான் பைனரி டிரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஒரு நான் பைனரி மக்களும் இன்க்ளூசிவா இருக்கிற ப்ரைடு வாக்கு தமிழ்நாட்டில் இன்னும் வரணும்.
அது அவ்வளோ இன்க்ளூசிவா இந்த ப்ரைட் இல்லைங்கிறது ஏன்னா, என்னோட வருத்தம். நான் என்ன நினைச்சேன்னா ப்ரைட் வாக் போறாங்க, ஓகே, அப்ப அந்த கம்யூனிட்டிக்குள்ள அவங்க ஒத்துமையா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்பத்தியா இருக்காங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஒரு அவுட் சைடரா ஒண்ணுமே இல்லை. பார்க்கும்போது நீங்க எந்த ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாலும் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கான சட்டத்தையும் உரிமையும் வாங்கினவங்க அதுக்கு பின்னாடி வர்றவங்கள கண்டிப்பா ஒடுக்குவாங்க. அவங்களுக்கு இன்னும் சட்டம் வந்திருக்காது, அவங்களுக்கு இன்னும் உரிமை வந்திருக்காது, அந்த உரிமையை வந்து கிடைக்க விடாம பண்ணுவாங்க. இது நடக்குது தானே. இது எல்லா சமூகத்திலயும் இருக்கு. சாதியா, மதமா, நிறமா, வர்க்கமா இருக்கிற எல்லா சமூகத்துக்குள்ளேயுமே இந்த ஆதிக்கம், கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற ஆதிக்கங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. சாதிக்குள்ள இருக்கிற உள்ளரசியல்னு இருக்குல்ல, ஒடுக்கப்பட்ட சாதிக்குள்ளேயே கொஞ்சம் வெளியில வந்த சாதி வந்து இன்னும் வெளியில வராத சாதியை ஒடுக்கிட்டு தான் இருக்கு. மதங்களுக்குள்ளே அப்படிதான், நிறங்களுக்குள்ளே அப்படித்தான், ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டிக்குள்ளேயும் அப்படிதான். எந்த பிரிவினையை நீங்க எடுத்தாலுமே அதுக்குள்ள டாக்ஸிக் மக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னொரு கேள்வி, நான் அதிகமா சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்ல, சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் மாதிரி ஒரு டாக்ஸிக்கான என்வாயன்மெண்ட் இருக்கவே முடியாது. சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ்ல வந்து எல்ஜிபிடிக்கு பத்தி ஏதாவது ஒரு நியூஸோ இல்ல ஒரு இன்டர்வியூவே வந்தா கீழே போடுற மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியில இருந்தா அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. நான் ஒரு உண்மை சொல்லட்டா? சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க என்ன உண்மை வேணா சொல்லலாம். இல்லை, நான் சொல்வதெல்லாம் சத்தியமுக்கு வரல. நிறைய இந்த ஃபேக் ஐடி இருக்காங்கல்ல, ஆமாம், இந்த ஃபேக் ஐடியில் உள்ளே உட்காந்து திட்டுறது, தன்னை ஸ்ட்ரெயிட்டாக அடையாளப்படுத்திக்கிற சில குயர்பிக்கு அவங்களால வெளில வர முடியல, ஆனால் வெளில வந்தவொன்னே எப்படி அடிக்கலாம் அதுவும் இருக்குது. கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரேடியாக க்ளோரிஃபை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னும் ஒடுக்கிற மக்களும் இருக்காங்க. இல்லை, இந்த உண்மையை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் சொல்லலாம், இப்போ 10 வருஷம் கழிச்சும் நான் சொல்லலாம். அது என்னோட சாய்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்ல தெளிவான தைரியமான ஒரு பாட்காஸ்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒலரல்கள்ல ஒரு கெஸ்ட் கூட ஒரு பாட்காஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாட்காஸ்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசி கேள்வி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன வேணா நினைக்கலாம், நம்மளை பத்தி ஒரு எல்ஜிபிடிக்யூ பத்தி, இந்த பாட்காஸ்ட் பத்தி என்ன வேணா அவங்களுக்கு நினைக்கலாம். ஒரு ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயமா என்ன இருக்கும்? என்ன வேணா இருக்கலாம், ஒரு விஷயா இருக்கலாம், இல்ல அட்வைஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், இல்ல நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அட்வைஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஷேரிங்காக சொல்லணும் அப்படின்னா எம்பத்தி கொஞ்சம் வளர்த்துக்கலாம். நம்ம அது சார்ந்த விஷயங்களை தேடி உணரலாம். அது படிக்கணும்னு அவசியம் இல்லை, சினிமா பார்க்கணும் இல்லை, இன்பில்டாக மனுஷனாவே நமக்கு கொஞ்சம் எம்பத்தி இருக்கலாம் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்தது பாட்காஸ்ட்? பாட்காஸ்ட் நல்லா இருந்தது. நிறையா பாட்காஸ்ட் இல்லை யூடியூப் சேனல் நம்மளை ட்ரிகர் பண்ணுது, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னை ட்ரிகர் பண்ணி என் சமூகத்துக்கான விடுதலையை அவங்க வைக்கிற டைட்டிலில் கொண்டு வரவே முடியாது. ஆனால் ஒரு சில பாட்காஸ்ட்டோ யூடியூப்போ ஹெல்த்தியாக இருக்கிறது நல்லது. அந்த ஹெல்த்தினஸ் நிறையா வளரணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி நிறையா ஹார்ம்லெஸ் கொஸ்டின்ஸ் குயர் லீடர்ஸ்கிட்டையும் குயர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க கிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச்.